அனைவருக்கும் வணக்கம். இது நம்மளோட காற்றோடு பேச. இன்னைக்கு ட்ரெண்டிங்ல இந்தியா ஃபுல்லா நடக்கிற ஒரே டிஸ்கஷன் என்ன தெரியுமா? ஒரு வருஷத்துக்கு கோல்டு வாங்குறத கம்மி பண்ணலாம் அப்படின்றது தான். இதை சொன்னது யாரு அப்படின்னா நம்ம இந்தியாவோட பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். ஆனா அவர் கோல்டு பத்தி மட்டும் பேசல, நிறைய விஷயம் பேசியிருக்காரு. ஆனா எல்லாரோட பார்வையும் கோல்டை நோக்கி தான் போகுது. அதோட சேர்த்து அவர் அன்னெசரி ஃபாரின் ப்ராடக்டை அவாய்ட் பண்ணுங்க, லக்ஸுரி எக்ஸ்பென்சஸை குறைங்க, நாட்டோட எக்கனாமிக்கு சப்போர்ட் பண்ணுங்கன்னு நிறைய விஷயத்தை பற்றி நம்ம மக்கள்கிட்ட கொண்டு வந்திருக்காரு. சிலர் இதை எக்கனாமி ஸ்பீச்னு நினைக்கிறாங்க, சிலர் இதை பேட்ரியாட்டிசம் தேசப்பற்று ஸ்பீச்னு பார்த்தாங்க. ஆனால் உண்மையில் இதுக்கு பின்னாடி என்ன தான் இருக்குது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். கோல்டு அப்படின்னதும் அது இந்தியர்களுக்கு ஒரு வெறும் நகை மட்டும் கிடையாது. அதுதான் நம்மளோட சென்டிமெண்ட்டாகவும் இருக்குது, அதுதான் நம்மளோட பெரிய சேவிங்ஸாகவும் நினைக்கிறோம், அதை தான் நம்மளோட செக்யூரிட்டியாகவும் நினைக்கிறோம். ஒரு குடும்பத்தோட ஃப்யூச்சரே அதை நம்பி இருக்குன்னு கூட சொல்லலாம். அப்படி இருக்கிறப்ப ஏன் திடீர்னு இந்த ஒரு ரெக்வெஸ்ட்டு? இதுக்கு பின்னாடி இருக்கிற உண்மையான காரணம் என்ன? இந்தியாவுக்கும் கோல்டுக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப்பு ரொம்பவே ஸ்பெஷல்னு தான் சொல்லணும். ஏன்னா நம்ம ஊரில் தான் ஒரு குழந்தை பிறந்தாலும் தங்கம், காது குத்துறதுக்கும் தங்கம், கல்யாண நாளும் தங்கம், நம்மளோட கஷ்ட நேரத்தில் கூட நம்மளுக்கு உதவுறது இந்த தங்கம் தான்னு தங்கத்தை அவ்வளோ மெயினாக ட்ரீட் பண்ணுறோம். அதனால தான் உலகத்திலேயே அதிக கோல்டு வாங்குற நாடுகளில் இந்தியா டாப் லிஸ்டில் இருக்குது. ஆனால் இதில் தான் ஒரு பெரிய ப்ராப்ளமும் இருக்குது. நாம் வாங்குற கோல்டில் பெரும்பாலானது இந்தியாவில் கிடைக்காது, ஃபாரின் கண்ட்ரிலேருந்து தான் இம்போர்ட் பண்ணுறோம். அதாவது நாம் கோல்டு வாங்குற ஒவ்வொரு முறையும் இந்தியா ஃபாரின் கண்ட்ரிக்கு டாலர்ஸ் கொடுக்கணும். இப்போ இமேஜின் பண்ணிக்கோங்க, நாடு முழுக்க கோடிக்கணக்கான மக்கள் கோல்டு வாங்கினா எவ்வளோ டாலர்ஸ் வெளியே போகும்? இப்போ புரியுதா மோடி அவர்கள் ஏன் இந்த ரெக்வெஸ்ட் கொடுக்குறாரு அப்படின்னு? இப்போ உலக சூழ்நிலை நார்மலாக கிடையாது. மிடில் ஈஸ்ட் டென்ஷன், ஆயில் ப்ரைஸ் இன்க்ரீஸ், டாலர் ஸ்ட்ரென்த் அதிகரிப்பு, ருப்பி வேல்யூ ப்ரெஷரு. இந்த மாதிரி நேரத்தில் இந்தியா கேர்ஃபுல்லாக இருக்கணும் இல்லையா? ஏன்னா நமக்கு ஆயில் இம்போர்ட் பண்ணவும் டாலர்ஸ் தேவை, டெக்னாலஜி வாங்கவும் டாலர்ஸ் தேவை, பல முக்கியமான விஷயங்களுக்கும் டாலர்ஸ் தேவை. அந்த நேரத்தில் அன்னெசரி கோல்ட் இம்போர்ட்ஸ் அதிகமாச்சு அப்படின்னா இந்தியாவோட எக்கனாமிக்கு ப்ரெஷர் வரும். அதனால தான் மோடி அவர்கள் சொல்கிறாரு, ஒரு வருஷத்துக்கு கோல்டு வாங்குறத கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம் அப்படின்னு. அது வார்னிங் கிடையாது, எக்கனாமி சேவ் பண்ணுறதுக்கான ஒரு ஐடியான்னு தான் சொல்லணும். சரிப்பா, கோல்டு வாங்குறதுனால எக்கனாமிக்கு அப்படி என்னதான் ப்ராப்ளம் வரப்போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. நீங்கள் வீட்டில் சம்பாதிக்கிறத விட அதிகமாக செலவு பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா என்ன ஆகும்? உங்களோட சேவிங்ஸ் குறையும், உங்களோட செலவு அதிகமாகும். அதே மாதிரி ஒரு கண்ட்ரிக்கும் நடக்கும். இந்தியா அதிகமாக இம்போர்ட் பண்ணி அதுக்காக டாலர்ஸ் வெளியே அனுப்புகிறப்ப ட்ரேட் டெஃபிசிட் இன்க்ரீஸ் ஆகும். அதாவது நாம் சம்பாதிக்கிறத விட வெளிநாட்டுக்கு அதிகமாக செலவு பண்ணுறோன்னு சொல்லலாம். இதனால் ருப்பி வீக் ஆகலாம், இன்ஃப்ளேஷன் அதிகரிக்கலாம், எக்கனாமி ப்ரெஷருக்கு போகலாம். இதனால் டெம்ப்ரரியாக கோல்ட் பர்ச்சேஸை குறைச்சிக்கலான்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் இந்த ஸ்டேட்மெண்ட் வந்த உடனே இந்த சோஷியல் மீடியாவை ஓப்பன் பண்ணி பார்க்கணுமே, அப்பப்பா பல பல கருத்துக்கள், பல பல மீம்ஸ்னு தான் சொல்லணும். சிலர் என்ன சொல்கிறாங்க, கண்ட்ரியோட எக்கனாமிக்கு இது நல்லதுன்னு. ஆனால் இன்னொரு சைடில் இந்தியாவில் கோல்டு ஒரு ட்ரெடிஷன், அதை எப்படி நாங்கள் நிறுத்த முடியும்னு கேட்குறாங்க. பர்டிகுலராக நம்மள மாதிரி மிடில் கிளாஸ் ஃபேமிலிஸ்க்கெலாம் கோல்டு தான் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்னே சொல்லலாம். பேங்க் மேலே ட்ரஸ்ட் இல்லாதவங்க கூட கோல்டு வாங்குறாங்க. நம்ம வெட்டிங்னாலே ஃபஸ்ட்டு கோல்டு எங்கே வாங்கலாம் அப்படின்றது தான் முதல்ல யோசிப்போம். அதனால் இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு மிக்சடாக ரியாக்ஷன் வருதுன்னு தான் சொல்லணும். மீம்ஸ்லாம் கூட வருதுங்க. ஹஸ்பண்ட்ஸ் ஹாப்பி, ஒய்ஃப்ஸ் அப்செட்னு சோஷியல் மீடியாவில் காமெடியை ஓட்டிகிட்டு இருக்காங்க. இதனால் ஜுவல்லரி பிஸ்னஸ்க்கு இம்பேக்ட் இருக்குமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்கும். இந்த ஸ்பீச் வந்த உடனே ஜுவல்லரி கம்பெனி ஷேர்ஸ் கொஞ்சம் டவுன் ஆகுது. ஜுவல்லர்ஸ் டென்ஷன் ஆகிறாங்க. ஏன்னா இந்தியாவில் கோல்ட் பிஸ்னஸ் அப்படின்றது ஒரு மேசிவ் இண்டஸ்ட்ரி. லேக்ஸ் ஆஃப் பீப்புள்ஸ் இந்த பிஸ்னஸ் மேலே தான் டிபெண்ட் பண்ணுறாங்க. ஆனால் எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்திய மக்கள்கிட்ட கோல்டு வாங்குற ஹேபிட்டை ஈஸியாக மாற்ற முடியாதுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா இது ஒரு ஃபேஷன் மட்டும் கிடையாது, நம்ம கிட்ட ஒரு எமோஷனாகவே கனெக்ட் ஆயிருக்கு. ஆக்சுவலாக மோடி அவர்கள் சொல்ல வந்தது கோல்டு பற்றி மட்டும் கிடையாது. அவர் சொல்ல வந்த பெரிய மெசேஜ் என்ன அப்படின்னா, நாடு எக்கனாமிக் ப்ரெஷரில் இருக்கிறப்ப ஒருத்தரும் ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும். ஒரு நாட்டை கவர்மெண்ட் மட்டும் சேவ் பண்ண முடியாது, பீப்புளும் அதுக்கு சப்போர்ட் பண்ணணும். அதனால தான் அன்னெசரி ஸ்பெண்டிங்கை அவாய்ட் பண்ணுங்கணும், லோக்கல் எக்கனாமியை சப்போர்ட் பண்ணுங்கணும், நாட்டுக்கு உதவுங்கணும் இன்டைரக்டாக சொல்லியிருக்காரு.
கோல்டு வாங்காதீங்க அப்படின்னு யாரும் உங்கள கட்டாயமா சொல்லல. ஆனா, ஒரு நாட்டோட எக்கனாமி அப்படின்றது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத மக்களும் புரிஞ்சுக்க இது ஒரு பெரிய டிஸ்கஷனா தான் இப்ப ஆயிருக்கு. மோடி அவர்கள் சொன்னது சரியா? இல்ல கோல்ட் அப்படின்றது நம்ம இந்தியர்கள் எல்லாரோட வாழ்க்கையிலயும் பிரிக்க முடியாத ஒரு விஷயம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? அத கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான அரசியல், எக்கனாமி உண்மையான தகவல்கள தெரிஞ்சுக்க நம்மளோட யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், கமெண்ட் மற்றும் ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். இது நம்முடைய காற்றோடு பேசு.